பிஎஸ்பிஎம் சேனல். பிஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து தக்காளி குருமா வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம், பல்லாரி வெங்காயம், இது ஒரு 3 வெங்காயம், சைஸான வெங்காயம் 3 வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி. எனக்கு விதை வேணாம், அதனால் விதை இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, தக்காளி ஒரு 4-5 தக்காளி, சைஸான தக்காளி. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3. இப்போ மிளகாய், குழம்பு மிளகாய் பொடி அது போட்டுக்கலாம். இப்போ காஷ்மீர் சில்லி காஷ்மீர் சில்லி. இப்போ ஒரே ஒரு கொட்டைப்புளி. இப்போ நம்ம இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போது ஒரு 2 விசில் வர வரலாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் மதிச்சுக்கணும். மதிச்சு நல்லா மதிச்சுங்க. மாற்றிக்கலாம். நம்ம இதில் மாற்றிக்கினேன். இப்போ இதை அடைக்க வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம், ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், பெருங்காயம். இப்போ கறிவேப்பிலை போட்டு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறோம். இதை வதக்கிக்கணும்.
இந்த மாதிரி தக்காளி குருமா சூப்பராக இருக்குங்க. நல்லா 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தவங்க. அது மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுட்டா. இப்போ அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அந்த வெங்காயம் வேகட்டும். அவ்வளோதான், வெங்காயம் வேகிறதுக்கு அதுதான். இப்போ இது கொஞ்சம் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான கல் உப்பு, மஞ்சள் தூள், இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா இது கூட என்ன சேர்க்கறதுன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் வேறு, அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக இட்லி மாவு, இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். கட்டியாக ஊற்றினா அது கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியாகவே பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கும். இப்போ மல்லி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. உப்பு கொஞ்சம் போடுங்க. இப்போ குருமா ரெடி ஆகிடுதுங்க. தக்காளி குருமா நல்லாவே இருக்காது. இதே பிடிச்சிருந்ததுன்னா உனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப்